Hello guys, welcome back to our channel Rams Kids. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து நம்ம Abirami CWC ல பண்ணது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா strawberry basil sorbet with honey basil caviar. So இந்த ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம sorbet பண்றதுக்கு ஒரு பியூரி ரெடி பண்ணனும். இதுக்கு நமக்கு strawberry, lemon juice அப்புறம் milk maid இது மூணுத்தையும் நம்ம வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிட்டு வாங்க. இப்போ இது கூட நம்ம பேசில் லீவ்ஸ் நல்ல குட்டியாக சாப் பண்ணதை ஆட் பண்ணலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி ஃப்ரீசர்லாம் வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் ஃப்ரீசரில் இருக்கட்டும். இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்கு கூட கொஞ்சம் பேசில் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சில்டு ஸ்ட்ராபெரிஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கேவியார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து பேசில் லீவ்ஸ் எல்லாம் சாப் பண்ணி ஆட் பண்ணலாம். ஐ மீன் அந்த லீவ்ஸ் மட்டும் தனியாக எடுத்து ஆட் பண்ணலாம். அடுத்தது நல்லா ஸ்லரியாக வர்றதுக்கு கொஞ்சம் நிறைய தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். துரும்பே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம கொதிக்க விடுறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணணும்னு பார்த்துடலாம். கூட கொஞ்சம் நிறைய தண்ணி ஆட் பண்ணுங்கள். அடுத்தது இது கூட சீனி ஆட் பண்ணுங்கள். சுகர் 3 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுங்கள். அடுத்தது இது கூட 2 டீஸ்பூன் ஹனி ஆட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி சைனா கிராஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் அகர் எடுக்கலாம், சைனா கிராஸ் எடுக்கலாம், இல்லைன்னா ஜெலட்டின் எடுக்கலாம். இந்த மூணுமே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி நல்லா தரன்னு கொதிச்சோன்னே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சில்டு ஆயில், நம்ம வந்து இதுக்கு சில்டு ஆயில் தான் எடுக்கணும். ஆயிலை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 ஹவர்ஸ் முன்னாடியே. இந்த ஆயில் வந்து சில்லாக இருக்குது, அது வந்து ஒரு டின்குள்ளே இருக்குது. சில் ஆயில் மேலே இருக்கிறது வந்து ஹாட்டாக இருக்குது. அப்போ ரெண்டுமே மிக்ஸ் ஆகும்போது அது வந்து ஒரு பால் மாதிரி வந்துடும். அது நல்லாயிருக்கும். அது தனியாக நீங்கள் டேஸ்ட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் கூட இது மேலே டாப்பிங்ஸ்க்கு போட்டு சாப்பிட்லாம், கேக்கு கூட போடலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நான் இந்த மாதிரி போட போகிறேன். இப்போ இதை நல்லா ஸ்லோவாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இது வந்து வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது இது கூட நம்ம ஒயிட் சாக்லேட் வச்சு ஒன்று பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் சாக்லேட்டை நம்ம வந்து ஒரு பீஸாக ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. அதுக்கடுத்து சுகர் வந்து டேஸ்ட்டுக்கு தக்குனாப்பில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி நல்ல இதாக வரணும், நல்லா துருன்னு வரணும். அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம ஒரு ஜாம் பண்ணணும். அதுக்கு நான் இங்கே ஸ்ட்ராபெரியை நல்லா சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது இது கூட லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு வாட்டர் ஆட் பண்ணலாம். அடுத்து இது கூட சுகர் ஆட் பண்ணலாம். இது கூட நீங்கள் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணலாம், அது ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். நம்மளோட ஜாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பிளேட்டில் நான் வந்து பிஸ்தாஷியஸ் நிறையா ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட நம்ம செஞ்சு வச்சுருந்த ஜாம் ஆட் பண்ணலாம். அதுக்கடுத்தது நம்ம வந்து ஸ்ட்ராபெரிஸ் ஆட் பண்ணலாம். நீங்கள் சாப்ஸ்னாலும் ஆட் பண்ணலாம், இல்லைனா மில்ஸாக இருக்கிறதும் ஆட் பண்ணலாம், மேலே வைக்கலாம். அதுக்கடுத்து இது கூட நம்ம வந்து சாக்லேட்ஸ் ஆட் பண்ணலாம். நல்லா குண்டாக இருக்க சாக்லேட்ஸ் ஆட் பண்ணுங்கள். அடுத்தது நம்மளோட பால்ஸ் எல்லாத்தையும் நான் அசம்பிள் பண்ணிட்டேன். அடுத்தது நான் சார்பெட்டையும் வச்சுட்டேன். நான் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்தனால எனக்கு டைம் சுத்தமாக இல்லை. லேட் நைட் பண்ணுறதுனால எனக்கு டைம் இல்லை, அதனால் லிக்விடாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லவே வேண்டாம், அவ்வளோ சூப்பராக இருந்து வேறு லெவலில் இருந்தது. இது வந்து நம்ம அம்முஅபிராமி அக்கா பண்ணது, ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் நிறைய CWC ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன், இது வரைக்கும் நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருமே அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ஒரு ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை.